சில மாதங்களுக்கு முன்னர் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தை வயதுக்கு ஏற்ப உயர்த்த வேண்டும் என்று 2023 நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரை செய்தது. இந்த பரிந்துரையின்படி 65 வயதில் 5%, 70 வயதில் 10%, 75 வயதில் 15%, 80 வயதில் 20% என்ற வகையில் ஓய்வூதியத்தை உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டது. எனினும் இந்த பரிந்துரை இதுவரை அமல்படுத்தப்படவில்லை. ஆனால் இது மிக விரைவில் அமல்படுத்தப்படும் என கூறப்படுகின்றது. பணி ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களை பொருளாதார ரீதியாக வலிமையாக்குவதே ஓய்வூதியத்தை அதிகரிப்பதன் நோக்கம் என்று ஜேபிசி பரிந்துரையில் கூறப்பட்டுள்ளது. தற்போது மத்திய அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள் பின்வருமாறு வயது அடிப்படையிலான கூடுதல் ஓய்வூதியத்தை பெறுவதாக அறிக்கைகள் 80 வயதில் 20%, 85 வயதில் 30%, 90 வயதில் 40%, 95 வயதில் 50%, 100 ஆண்டுகளில் 100%, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் சமீபத்தில் பெரும் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது வரை இத்திட்டம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்காக இருந்தது. ஆனால் இப்போது அதன் நோக்கம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. 70 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களும் இத்திட்டத்தின் பயனை பெறுவார்கள் என்று அரசாங்கம் சமீபத்தில் அறிவித்தது. இது தவிர 11 புதிய வகைகளும் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. அரசின் இந்த நடவடிக்கை மூத்த குடிமக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களாலும் பாராட்டப்பட்டது. இது நாட்டின் சுகாதாரத்துறையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என நம்பப்படுகின்றது. இதன் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் ரூபாய் 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை பெற முடியும். இது ஏழை குடும்பங்களுக்கு வரப்பிரசாதமாக இருப்பது மட்டுமின்றி நடுத்தர மக்களுக்கும் பெரும் நிம்மதியை அளிக்கும். கோவிட்-19 தொற்று நோய்க்கு முன்னர் மூத்த குடிமக்கள் மற்றும் பெண்களுக்கு ரயில் டிக்கெட்டுகளில் சலுகைகள் வழங்கப்பட்டு வந்தன. இந்த சலுகை மார்ச் 2020 முதல் நிறுத்தப்பட்டது. முன்னதாக மூத்த குடிமக்களுக்கு ரயில் டிக்கெட்டுகளில் 50% தள்ளுபடி அளிக்கப்பட்டது. இந்த சலுகையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என நீண்ட நாட்களாக மூத்த குடிமக்கள் சார்பில் கோரிக்கை உள்ளது. இந்த பட்ஜெட்டில் இது தொடர்பான சாதகமான பதில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.